தம்பி 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 மோசம் போயிட்டேன் தம்பி மோசம் போயிட்டேன் தம்பி. என்னாச்சு? காது கேட்காத புள்ளைய காதுமா வச்ச மணிக்கு கல்யாணத்தை முடிக்க பாக்குறாங்க தம்பி. என்ன சொல்ற? ஒரு வயர்ல 2 வயறு விரிஞ்சு 2 காதுக்கு போறது 2 கண்ணால பாத்துட்டேன் தம்பி. ஐயா நான் பாக்கிட்டு சரியா போச்சு. ஊருக்குள்ள 4 பய பாத்திருந்தானா நம்ம குடும்பமான மரியாதை என்ன ஆகும் தம்பி? ஐயா 2 காதுல 2 வச்சுனா காதுக்குள்ள இருக்க தம்பி எந்த அளவுக்கு கிழிஞ்சு போயிருக்குன்னு நீயே பாரு தம்பி. யாரு காது வைக்கலங்கற? ராசாத்தி தான், நம்ம ராசாத்தி. 2 ஸ்பீக்கரும் போட்டு போய் ரோட்ல லோலோன்னு தெரியுது தம்பி. சொல்லணுமா இல்லையா? ஐயா என்கிட்ட சொல்லணும்யா. கட்டிக்க போறவங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணுமா இல்லையா? என்ன உளறிட்டு இருக்க? நேத்து அவகிட்ட பேசிட்டு வந்தேன். நானும் தான் பேசிட்டு வந்தேன். நம்ம 2 பேரும் பேசி என்ன பண்ண? அது நம்மகிட்ட பேசணுமா இல்லையா? என்கிட்ட பேசுனானே. என்கிட்ட பேசல தம்பி. என்கிட்ட பேசலையே தம்பி. நீங்க சின்ன பையன், உங்களை ஈஸியா ஏமாத்திடலாம். என்ன ஏமாத்த முடியுமா தம்பி? ஒண்ணு சொல்றேன் தம்பி, இந்த பிரச்சனைய ஐயாவை வச்சு ஒரு பைசல் பண்ணாம அந்த குட்டி கழுத்துல நீ தாலி கட்டப்படா. சரி இப்ப என்ன ஆயி போச்சுன்னு கை எல்லாம் உதறிட்டு இருக்க? உதற விட்டாங்கல்ல, உதற விட்டு விட்டாங்கல்ல, உதறத்தா விட்டு விட்டாங்கல்ல. என்ன அப்படி 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 திரும்ப என்ன அப்படி அங்க பாரு, அங்க பாரு தம்பி. கொஞ்சம் வாவே. என்ன வாவே. என்ன பண்ண போற? இப்ப முன்னாலே கூப்பிடுறேன், கேக்குதா இல்லையா மட்டும் நீங்க பாரு. ராசாத்தி ராசாத்தி ராசாத்தி. எப்படி நேருக்கு நேரம் வச்சு நிரூபிச்சாச்சப்பா? இதுக்கு மேல ஒரு மனுஷன் என்னதான் பண்ண முடியும்? என்ன? ஐயோ ஐயோ, காதுல மிஷின் இருக்கும் போதே ஒரு இளவு கேட்கல, எடுத்துட்டு என்னன்னு கேட்டா என்ன கேட்கும்? நீ மாட்டிக்க மாட்டிக்க இருக்கமா சொல்லிக்கமா. முக்கிய முடியும் கொடுத்த கடவுள் காதுல கைய வச்சுட்டாரப்பா, காதுல கைய வச்சுட்டாரப்பா. இனிமேல் நான் எதுவும் பேசுற மாதிரி இல்ல, நீயே சத்த நித்தம் போட்டு பேசி உன் வாழ்க்கை நடத்திக்கப்பா, நடத்திக்க. ஏய் காதுல கழட்டு. நீ ஏதோ செவிட்டு மிஷின் மாட்டி இருக்கேன்னு சொல்லி கத்திட்டு இருக்கு. ஆசையா எங்க அத்தானுக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன். அவனுக்கு எதுக்கு? அவன் நல்லா தெளிவாட்டமா இருக்கான். என் தம்பிக்கு 2 காது யானை காது. நீ ஏன் சொல்லிட்டு போ தம்பி. வீட்டு என்ன பேச்சு? எது பண்ணாலும் நாட்டா பட பேசிக்கணும். அவங்க போய் சொல்லி ஆடுப்பா. ஏய் இது செவிட்டு மிஷின்ல பாட்டு மிஷின், கேட்டு பாரு. பாட்டு பாட்டு மிஷின்? ஆமா பாட்டு மிஷினே தான். என்ன தம்பி எதுக்கு கைய முடிச்சு கட்ட? என்ன சொன்ன? என்ன சொன்ன? யாரு காது கேட்கல? என்ன தம்பி காது இருந்தா கேட்காமையா இருக்கு? கேட்கறவங்க பாப்பா பாட்டு கேட்டுக்கிட்டு. இது கரெக்ட், இது மரியாதை. வரட்டாமா? அப்பா வீட்லயா இருக்காரு? அண்ணா காமங்கோட்டக்காரன் கல்லிட கோட்டக்காரன் எவனாவது என் பேத்திய பொண்ணு கட்டி இந்த வீட்டு வாசப்படியை மிதிச்சா அவன் காலை வெட்டி அடுப்புல வச்சிருவேன். கேட்கறதுக்கு நாதி இல்லைன்னு நினைச்சுக்கிட்டானுங்களா? அவன் தலையில போட்டு ஓடடி. அண்ணா வாங்க. என்னடி என்ன உள்ள சத்தம்? கட்டம் பொண்டாட்டின்னு பார்க்க மாட்டேன், பெத்த தாயின்னு பார்க்க மாட்டேன். என்ன எதிர்த்து யாராவது சத்தம் கொடுத்தீங்க சங்க அத்து புடுவோம். ஜாக்கிரதை. ராசாதி கிட்ட சொல்லி ஏதாவது குழப்பம் பண்ணணும்னு நினைச்சீங்க உங்க உசுர் இருக்காது. நான் காரணம் இல்லாம எதுவும் செய்ய மாட்டேன். இந்த குடும்பத்துல நான் சொல்லதான் நடக்கணும், நடக்கும். ஓ சொந்த பந்தத்தை விட என் கௌரவம் தான் எனக்கு முக்கியம். என்னடா பேசுற? ஒன்னா இருக்கிற குடும்பத்தை பிரிச்சு ஊர் பேர் தெரியாத ஒருத்தனுக்கு என் பேத்தி கட்டி கொடுக்கறதுல உன் கௌரவம் இருக்கா? உனக்கு என்ன பித்து கத்து பிடிச்சு போச்சு? அதனால நான் சொல்றேன், என் சொல்ல மீறி யாராவது நடக்கணும்னு நினைச்சீங்க வெட்டி கூறு போட்டுடுவேன். என்னடா பேசுறீங்க? காபி தண்ணி கொண்ட. சின்ன சின்ன ஆசை சிறகடிக்க ஆசை. என்ன பண்ணி 2 பேரும் உம்மன் இருக்கீங்க? ஏமா பேச மாட்டேங்கிற? ராசாதே வாடா.
உட்கார். அது ஒண்ணு இல்லடா கண்ணு. அன்னைக்கு நான் உன்னை என்ன கேட்டேன்? மேல படிக்க போறியா இல்ல கல்யாணம் பண்ணிக்க போறியான்னு கேட்டேன். நீ என்ன சொன்ன? கல்யாணம் பண்ணிக்க போறேன்ப்பான்னு சொன்ன. அதனால உன் கல்யாணத்துக்குலாம் ஏற்பாடு பண்ணிட்டேன். கல்யாணத்துக்கு அப்புறம் நீ மாப்பிள்ளை வீட்டுக்கு தானே போனோம். அதை நினைச்சு அதுக்கு உம்முன்னு இருக்குங்க. உனக்கு சந்தோஷம் தானே? கல்யாணம் பண்ணிக்க போறதே சந்தோஷமா போகுது, நீங்க ஏன் தெரி உம்முன்னு இருக்கீங்க? சரிங்க. வாமா. என்ன முகம் மாடி கிடக்குது? இதா சாப்பிடுறியா? சாப்பாடு கிடக்குது கழுத. ஏமா அவதான் படிப்பை முடிச்சுட்டு ஊருக்கு வந்துட்டால, காலா காலத்துல கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்னு இல்லாம இன்னும் என்ன யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க புருஷனும் பொண்டாட்டியும்? உனக்கு கல்யாணம் கவலையா? இப்ப அதுக்கு என்ன அவசரம்? அவனுக்கு கொஞ்சம் பொறுப்பு வரட்டும், அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். ஏழை சொல்ல அம்பல ஏறுமா? ஐயோ, இப்ப நீ என்ன சொல்லி யாரு கேக்கல? நான் ஏன் இப்படி எல்லாம் புலம்புறேன் தெரியுமா? ஏன்? உனக்கு எங்க தெரிய போகுது? ராத்திரி படுத்தா கெட்ட கெட்ட கடமா வருது, நெஞ்சு அடிச்சுக்கிட்டு காலையில எந்திரிப்பணும் மாட்டணும்னு கிடக்குறேன். ஆரம்பிச்சிட்டியா? நீ அவ்வளவு சீக்கிரம் எல்லாம் சாக மாட்டேன். ஆமா, இப்ப என்ன நடந்துச்சுன்னு இப்படி புலம்பிட்டு இருக்க? அண்ணன் ஏதாவது சொல்லிச்சா? அவன் சொல்லுவான், சோத்துக்கு உப்பு இல்ல சொரக்காய்க்கு பருப்பு இல்லன்னு. அவன் என்னைக்கே வார்த்தை மாச்சிருக்கா? இத பாரு, இந்த உசுறு போறதுக்குள்ள என் பேரனுக்கும் பேத்திக்கும் கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு பிள்ளைங்க பிறந்து அதுங்களுக்கும் கல்யாணம் பண்ணி இப்போ இதெல்லாம் உன் காலத்திலேயே நடக்கும். கவலையே படாத. கொஞ்சம் மோரு குடி. ஏண்டி இந்த மோரை குடிக்கிறதுக்கு தான் நான் அங்க இருந்து வந்தனா? ஏண்டி என்ன யாருமே புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க? இத பார், உடனடியா என் பேரனுக்கும் பேத்திக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க, இல்ல இந்த வீட்டு வாசப்படி மிதிக்க மாட்டேன். அம்மா, என்னம்மா ஏன் இப்படி எல்லாம் பேசுற? சரி, இன்னைக்கு அவர்கிட்ட பேசி உடனே கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றேன். சரியா? முதல்ல குடி. கொஞ்சம் உப்பு போட்டிருக்கலாம், பரவாயில்ல. என்னங்க என்னங்க நீங்க பாட்டு போயிட்டு இருக்கீங்க? அம்மா சொன்னது காதுல விழலையா? உங்க அம்மா சொன்னது இந்த காதுல வந்துச்சு, உங்க அண்ணன் வந்து இந்த காதுல சொல்லிட்டான்னா என்ன யோசிக்கலாம்? என் பொண்ணு வந்து கட்டிக்கோன்னு அண்ணன் வந்து சொல்லுமா? நாம தானே ஒருபாடு போய் கேட்கணும். நான் கட்டிக்க போறேன். கட்டிக்க போன போய்க்கல. என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? அவங்க கிட்ட என்ன கேட்க வேண்டியது இருக்கு? அவனை கூப்பிட்டு இதான் பொண்ணு கட்டுறா தாலின்னு சொன்னா கட்டிட்டு போறான். என்ன மந்திரமாயம் போட்டியா? கல்யாணம் ஆனது இன்னைக்கு வரைக்கும் நீ சொன்னபடிதான் நான் அடிக்கிட்டு இருக்கேன். என் பையன் அப்படி ஆடுவானாக்க? முத்து, நீ வாடா. என்னம்மா உனக்கு கல்யாணம்? கல்யாணமா? போமா, எனக்கு வெக்கமா இருக்கு. உனக்கு வெக்கம் வந்தா ஏன்டா ஏன் சேலன்னு நூல் உருவற? எப்பமா கல்யாணம்? 4 கிழமை எல்லாம் பார்த்து இந்த மாசமா அடுத்த மாசமா வச்சுக்கலாம். என்னம்மா நீ? எல்லா நாள் நமக்கு நல்ல நாள் தானம்மா. என்ன அவசரம்? பாத்தீங்களா, என் பிள்ளை தங்க பிள்ளை. பொண்ணு யாருமா? வேற யாரு? நம்ம ராசாத்தி தான். யாரு ராசாத்தியா? அந்த டப்பா மூஞ்சியை எவன் கட்டுவான்? கேட்டுக்கிட்டியா? டேய், உன் மோர கட்டிக்க அவ போதாதா? முகத்துல என் குடும்பத்துல பேசக்கூடாது, உன் குடும்பத்துல பேசிக்க. என்ன ஏமா, அவள்லாம் ஒரு பொண்ணு, அவங்க அப்பா மரியாதை தெரியாது. அந்த ஆளு எனக்கு மாமனாரு, நடுவீட்டுல பாப்பறப்பான்னு உங்க அம்மா கிளை வேற. குடும்பமா அது கூறு கட்ட குடும்பம். இலக்காரம் இல்ல விடு. ஆனா வர்றவ எங்க அப்பாக்கு வேட்டி துவைக்கணும், சட்டை துவைக்கணும், காலம் வைக்கணும், கையம் வைக்கணும், சொலக்கட்டு வைக்கணும். உனக்கு பொண்டாட்டியா இல்ல இவருக்கு பொண்டாட்டியா? பொண்டாட்டி எங்க அப்பாக்கு வேலைக்காரி. நீ தான் செய்ய மாட்டேங்கிற, அவளையா செய்ய விட. எங்க குடும்பத்துல இருந்து வரவங்களா இங்க வேலை செய்யறதுக்கு வராங்க? நாங்கெல்லாம் வேலைக்காரங்களா? ராஜ பரம்பரை. என் கை கால பிடிச்சு கல்யாணம் பண்ணிட்டு ஏன் ராசியில தான் உங்க அப்பா இப்படி ஆனாரு. அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தான்னு கேட்டு பாரு. நானெல்லாம் தொழிலாளி வர்க்கம்டா. ஏழை பிடிச்சி உள்ள ஆரம்பிச்சா இருட்டா விட மாட்டேன், விடிய விடிய உழுதுகிட்டு இருப்பேன். அப்படி உழைச்சி சம்பாதிச்சு சொத்து அவ்வளவு பெரிய ராசியா ராசி. சரி, அப்படியே இருக்கட்டும். அதுக்காக காலம் பூரா நான் என் மகன் என் பேரண்டு வரிசையா தலைமுறை தலைமுறையா உங்க குடும்பத்தை முன்னாடி ஒருத்தர் தான் அப்புறம் இம்சை பத்தாது. அப்பனும் புள்ளையுமா சேர்ந்து பேசுறீங்களா? பேசுங்க பேசுங்க, நல்லா பேசுங்க. என்ன சொன்னீங்க? நான் உங்களுக்கு இம்சை போயிட்டேனா? இங்க பாருங்க, முன்னாடி எல்லாம் வாழை கொலை தள்ளினா ஒரு ராசி, மாடு கண்ணு போட்டா ஒரு ராசி, பால் வடக்க பொங்கினா ஒரு ராசி, இப்படி எல்லாத்துக்கும் ஓராசின்னு சொல்லி கை கால பிடிச்சு கெஞ்சுவீங்க. இப்போ நான் உங்களுக்கு எழுப்பமா போயிட்டேன்ல. சொல்லுங்க சொல்லுங்க, என்ன வேணாலும் சொல்லுங்க. டேய் டேய், நீ நேத்து பிறந்த நாய் ஏன் அத்தால பத்தி பேசிட்டு இருக்கியா? அதுக்கு நீங்க ஒத்து வேற ஊதுறீங்களா? இதெல்லாம் நான் கேட்டுட்டு இருக்கேன் பாருங்க. நீங்க 2 பேரும் போங்க, எக்கேடு கட்டு போங்க. யார் வேணாலும் கேட்டுக்கிட்டு சீர அழிஞ்சு ஊர்வலமா போங்க. எனக்கு என்ன? அப்பா நிம்மதிடா. பிரச்சனை ஊஞ்சது. பேச
யார் வேணாலும் கட்டிட்டு போங்க, எனக்கு என்ன வந்தது? வரவ குடுமையை பிடிச்சு ஆட்டுவா, அப்பதான் உங்களுக்கு எல்லாம் புத்தி வரும். ஏமுத்த அந்த இளையவங்களுக்கு பொண்ணு பார்த்தோமே செக்கச்சி வேறு அதை கட்டிக்கிறியா? ஐயோ அது பள்ளி மாதிரி இருக்கும், யாரு கட்டுவா? அப்ப இந்த பாண்டிக்கு மேல பார்த்தோமே கொஞ்சம் கடுப்பா இருக்கும், அதை கட்டிக்க. அப்பா அதுக்காக அந்த காக்கா மாதிரி இருக்குப்பா, அதே கட்டுவான். யாரு கட்டுவ? இல்லப்பா அந்த ராமநாதத்துல துறப்பாண்டி பொண்ணு பாத்தீங்கல்ல, ஆமா அதை கட்டிக்கிறேன்ப்பா. தூள் கிளப்புறாம அவனே. ஓகே. என்னன்னாச்சியா திடீர்னு இப்படி தடபடலாம் வந்திருக்க? ஏதாவது விசேஷமா? சொல்லி அனுப்பிச்சிருந்தா நான் வந்திருப்பேன் கண்ணே. என்ன விசேஷமா? பார்த்தா தெரியல. இது நீ எங்ககிட்ட வந்து பேசுற விஷயம் இல்ல, நான் அங்கதான் உங்ககிட்ட வரணும். சரி, வீட்டுக்குள்ள போய் பேசலாம். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நீ அத்தானை கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு போ, நான் வரேன். அட எதுக்கா வந்திருக்கோம், என்ன வச்சுக்கிட்டு இருக்கனே? அவன் கண்ணு அவிஞ்சிருக்கனாச்சியா, வந்திருக்கிறது யாரும் தெரியாம நடுத்தரில் நிக்க வச்சு பேசிட்டு இருக்கான். அவன் கடக்கா, நீ மாப்பிளைய கூட்டிட்டு உள்ளவாமா. ஏய், இங்க நான் பேசிட்டு இருக்கேன்ல, இந்த வயசுக்கு மேல அத்தானையும் தங்கச்சி எனக்கு அடையாளம் கட்டி புத்திமதி சொல்றியா? என் பேச்ச மீறி ஏதாவது நடந்தது, என்ன நடக்கும் எனக்கு எதிரே போ, ஓடி உள்ள. நாச்சியா நீ வீட்டுக்கு போமா, நான் வரேன். ஐயா, ஐயாவும் ஆத்தாவும் எதுக்கு வந்திருக்காங்க தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் இருங்க ஐயா. இப்படி வாட்ஸ்அப்ல நிப்பாட்டி வச்சா பேசுறது, உள்ள வச்சு பேசுறதா ஏன் மரியாதை? இதெல்லாம் நான் சொல்லி அவங்களுக்கு தெரியணும். ஏய், அவனே ஏன்டா அதட்ட? வீடு தேடி வந்தவங்கள வான்னு ஒரு வார்த்தை கூப்பிடல, அதை எடுத்து சொன்னா அத்தையை மிரட்டுற, என்னடா ஆச்சு உனக்கு? நான் வரேன், வந்து பேசுறேன்னு சொல்றேன்ல. அது என்னடா இவன்? கொஞ்சம் இருங்க. ஏன் மகனுக்கு உன் மகளை நிச்சயம் பண்ண வந்திருக்கோம், அது உன் வீட்டுல வச்சுதானே பேச முடியும். உன் வீடு வேற என் வீடு வேற இல்லம்மா. இதுக்கு மேல தெருவுல நின்னு பிரச்சனை பண்ணிட்டு இருக்க வேணாம், எல்லாரையும் கூப்பிட்டு வீட்டுக்கு போ. என்ன நீ வந்ததுல இருந்து போன்னு விரட்டிட்டு இருக்க? உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க? எதுவா இருந்தாலும் சொல்லிடு, நாங்க தெருவுல நின்னே கேட்டுட்டு போயிடுறோம். என்ன தர்ம சங்கடப்படுத்தாத. தர்ம சங்கடமா? எனக்கு உரிமை இருக்கு, வந்து பொண்ணு கேக்குறேன். இல்ல உனக்கு என்ன தர்ம சங்கடம்னு எனக்கு புரியலையே. பாருமா, இந்த 7 ஜென்மம் எடுத்தாலும் நீதான் என் தங்கச்சி. அந்த பாசம் உறவு விட்டு போவாது. அந்த உரிமையோட என் வீட்டுக்கு எப்போதாலும் வா. அதுக்கு மேல நம்ம 2 குடும்பத்துக்குள்ள சம்பந்தம் பண்ணிக்க எனக்கு விருப்பம் இல்லை. என்ன பேசுற நீ? விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டேன்ல, அதோட விட ஏன் எதுக்கு கேட்டு என் வாயை கடவாத அசிங்கமாயா. டேய், இதை விட எங்களுக்கு என்ன அசிங்கம் வேணும்? உனக்கு ஏன் பிடிக்கல அதை சொல்லு. என் வீட்டுக்கு காமங்கோட்டையில இருந்து சம்பந்தம் பேச வந்திருக்காங்க. தயவு செய்து நடுவீதியில வச்சு குழப்பம் பண்ணாதீங்க, இங்க இருந்து போயிடுங்க. என்ன சொன்ன? சம்மந்தம் பேச வந்திருக்காங்க? என்ன தைரியம் உனக்கு? என் பொண்ணுகிட்ட என்ன குறைய கண்ட? எவ்வளவு நல்லா காத்திருந்தேன் இப்படி என் பொண்ணை புடிச்சு அவமானப்படுத்தணும்னு. நீ எல்லாம் நல்லா இருப்பியா? தங்கச்சி தங்கச்சின்னு ஊசுற விட்டுட்டு இருந்தேன், அதெல்லாம் போயா? இதான் 7 ஜென்மத்துக்கு விட்டு போகாத பாசமா? நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டேன். இது பாரு, மரியாதையா எங்களை இப்ப எங்க இருந்து போக சொல்லிடு. பாருங்க அத்தா, உங்களுக்கு எனக்கு 1000 இருக்கலாம். என் வீட்டுக்குள்ள வந்து அவங்களை அவமானப்படுத்துனீங்க, கையிடுங்க கையிடுங்க. நீங்க வாங்க. டேய், இது ஈசாவை நினைச்சாடா? எனக்கு பதில் சொல்லிட்டு போடா. சட்டையில இருந்து கையெடுங்க. உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச உண்மை என் தங்கச்சிக்கு தெரிஞ்சது, உசிரியை விட்டுடுவா. அதோட நான் வாயை முடிட்டு சும்மா இருக்கேன். எடுங்க கையா. ஐயோ ஐயோ. ஏய், நீ கை வச்சா. என் புள்ள மேல கை வைக்கிறது நீ யாரு? நீ புள்ளங்கிறிய, அவன் புள்ளைய இல்ல. நீ யாரும் தெரிஞ்சுட்டு என்ன வெட்டுறா? நீ யாரும் தெரியுமாடா? நீ என் தங்கச்சி வைத்திரியா பிறந்த? என் தங்கச்சி வைத்திரியா பிறந்த? என் தங்கச்சி வீட்டுக்குள்ள வேலைக்காரி மாதிரி பூந்து முதலாளி ஆகணுன்ற ஆசையில இருக்கு. இந்த அனாதை சிரிக்குதாண்டா உங்க அம்மா. அனாதை சிரிக்குதா உங்க அம்மா? எந்த உண்மை உனக்கு தெரிஞ்சா உன் உயிருக்கு ஏதாவது ஆயிடுமோ? நான் சொல்லாம இருக்கேன், சொல்ல வச்சுட்டேன். இவன் உன் புள்ள இல்ல. என்ன சொல்ற? என்ன சொல்ற நீ? என்ன ஏன் கேக்குற? என்ன ஏன் கேக்குற? நிக்கிறாரே அவரை கேளு. சொல்ல முடியாது, சொல்ல மாட்டேன்.
கேட்டுக்கங்கடா, நல்லா கேட்டுக்கங்க. இன்னொரு உண்மை தெரிஞ்சானும்ல. அம்மா இவுகன்னா அப்பா எவுக. இதுக்கு மேல எவனாவது ஒரு வார்த்தை பேசுனீங்க என்ன நடக்கும்னு தெரியாது. அவன் என் புள்ள, அவனுக்கு நான் தான் அப்பேன், அவனுக்கு நான் தான் அப்பேன். நாச்சா, ஐயோ ஐயோ ஐயோ, அட பாருங்களா, எங்க குடும்பத்துல என்னென்னமோ நடக்குதுடா. ஐயோ, எங்க குடும்பத்தை கேவலப்படுத்தணும்னு எவ்வளவு நாளா திட்டம் போட்டீங்க. டேய், பொண்ணு கேட்க வந்து எங்க ஆத்தாப்ப மனச உச்சத்துல வச்சு முறிச்சிட்டீங்கடா பாருங்களா. ஐயோ ஆத்தா.